எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப வீக்கான ஆளு. அது மட்டும் இல்லாம என்னது உன் மனசுல இருக்கிறத சாக்குரா கிட்ட சொல்லிட்டியா? வாய்ப்பே இல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவளுக்கு நான் கொடுத்த வாக்க கூட என்னால காப்பாத்த முடியலையே. உனக்கு அவன் அப்படி என்ன சத்தியம் பண்ணான்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட கடைசி ஒரு முறை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை திரும்பி கூட்டிட்டு வந்துரு. தயவு செஞ்சு சாஸ்கியாவை கூட்டிட்டு வா. நருட்டோவோட மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான். ஹே, என்ன ஆச்சு சாகுரா? சாஸ்கேனா உனக்கு இவ்வளவு பிடிக்குமா? எனக்கு புரியுது. நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா உனக்கு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கும். உன் உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ கவலைப்படாத. சாஸ்கேவை நான் திரும்ப கூப்பிட்டு வரேன். என் உயிரை பணைய வச்சவங்க நான் இதை செஞ்சு காட்டுவேன். இத பாரு சாகுரா, நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா மீற வாய்ப்பே இல்ல, புரிஞ்சுதா? அதுவும் உன் விஷயத்துல நான் எப்பவும் விளையாட மாட்டேன். நான் உண்மையதான் சொல்றேன். அவனை கூப்பிட்டு வருவேன். அவனை திரும்ப கூப்பிட்டு வருவேன். அது என்னுடைய பொறுப்பு. மறந்துட்டியா என்ன? ஒரு ஷினோபியா நான் எப்பவும் கடைபிடிக்கிறது. உயிரே போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். சாகுரா, நருட்டோ பண்ண சத்தியத்தை அவன் காப்பாத்துறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு தோணுது. உயிரே போனாலும் அவன் அதை மீற மாட்டான். நருட்டோ கிட்ட நீ அப்படி என்ன சொன்னு தெரியல. ஆனா அது அவனோட மனச